கோணமலைக்கு நான் போயிருக்கேன். நீங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. திருக்கோணமலைக்கு போனீங்கன்னா ராவணன் வெட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். ராவணன் கத்தியால வெட்டினது கடல் அப்படியே பாறை ரெண்டா விரிஞ்சு இருக்கும். ராவணன் வெட்டு அந்த இடம்லாம் போய் பாருங்க. ராவணனுக்காக சாமி வந்து காட்சி கொடுத்த இடம். ராவணன் சாமி இசைக்கு மயங்குவார்ன்றதால அவரோட கையோட நரம்ப கிழிச்சு வீணையா வச்சு இசை வாசித்தது. சாமவேதம் சாமிக்கு பாடின இடம் அந்த கோணமாமலைன்னு பேர். இதெல்லாம் போய் பார்க்கறது. அதுக்காக தான் இந்த பாட்டு பாடணும். நிறைய கடல் அரங்கம் சிலம்பொழி அளவும் நிமலர் நீரணி திருமேனி. சாமியோட மேனி எப்படி இருக்கும்? விபூதி அணிஞ்சிருக்கு இல்லையா? நிமலர் நீரணி திருமேனின்ற பாட்டு ரொம்ப ராகமா இருக்கு. ரொம்ப கண்ணை மூடி நல்லா ஆனந்தமா கேட்டீங்கன்னா உங்களை எங்கேயோ எடுத்துட்டு போவோம். அது இல்லாம நீங்க நிறைய வேதனைஸ் அதை வேற யோசனைகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் போய் சேரும். அருமையான பாட்டு தேனெல்லாம் இன்னைக்கு தேன் போல இன்னைக்கெல்லாம் கேட்கணும். பஞ்சமந்திரம் ஓடும் பரமனா
அனல் ஆடுவார் அனல் ஆடுவார். பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார். பஞ்சமந்திரம்னா சாமியே ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறார். பஞ்சமந்திரம்னா 5 எழுத்து மந்திரம். பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார். 5 ஆணை உரித்தானோன்னா சாமி யானை தோலை உரிச்சு போட்டுக்கணும். அதுதான் காலபைரவர் கோலம். நீங்க என்னென்னமோ காலபைரவர் நாயெல்லாம் வச்சிருக்காரு அதெல்லாம் யோசிக்கிறீங்க. பழைய காலத்து கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி மட்டுமே காலபைரவரா நிற்பாரு. யானை தோலை போத்திக்கின்னு அம்மனமா நிற்பாரு. நம்ம குழந்தைக்கு ஒன்று ஆகுது, நம்ம குளிச்சுன்னு இருக்கிறோம், ஒன்று ரொம்ப வீரின்னு கத்துதுன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாட்டினா போவோம், அப்படியே போய் பார்ப்போம்ல, ஓடுவெல்லாம் எழுந்துருச்சு. அதை போல சாமிக்கு எல்லாம் துரோகம் பண்ணும் போது அந்த இடத்துல இருந்து சாமி அப்படியே வந்து சண்டை போட்டு யானை தோலை மாட்டி நின்னதுதான் காலபைரவர் போல கொஞ்சம் அம்மனமா இருக்கிற கோலம் போல உங்களுக்கு தோணும். அதான் அதுக்கு வந்து அர்த்தம். அப்புறம் எல்லாம் நாயெல்லாம் எடுத்து கூட சேர்த்துக்கினாங்க. அப்படியே நிற்பார் சாமி. அதனாலதான் 5 ஆணை குடித்து அனல் ஆடுவானா சாமி கையில நெருப்பு இருக்கும் இல்லையா, சிவபெருமான் கையில ஒரு பக்கம் நெருப்போ இன்னொரு பக்கம் உடுக்கையும் இருக்கும் இல்லையா. நடராஜர் போய் பார்த்தீங்கன்னா அப்படிதானே இருக்கும். அதனால திருமீயச்சூர்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பாடுற தேவார பாடல். இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வரேன். நான் இதுக்கு முன்னால வந்திருக்கேன், இங்க வந்து பாடியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கோயில் எதுவும் சாத்திருந்தீங்க, அதனால வரல. இனிமேல் கொஞ்சம் வர பார்க்குறேன். இன்னைக்கு முதல்ல வந்ததால இந்த 2 பாட்டு வரைக்கும் பாடியிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் தினந்தோறும் நீங்கள் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ எல்லாத்தையும் புக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இல்லைன்னா இப்போ யூடியூப்ல தான் நிறைய தேவாரம் வருது இல்லையா, எல்லாம் வச்சு கேளு. பெட்டாட்டுங்களா? நல்லது. நமஸ்காரம்.